மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களே, விருதுநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிர்வாகிகள் சந்திப்பை இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இணை மற்றும் துணை அமைப்பு செயலாளர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு பெரும் பங்கு ஆற்றிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே, மாநகர செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, சகோதரர் இளையராஜா அவர்களே, சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் சீனிவாசன் அவர்களே, சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே, நன்றி உரையாற்ற உள்ள மாநில துணை செயலாளர் சகோதரர் GP ராஜா அவர்களே, சகோதரர் தனுஷ்குமார் அவர்களே, சகோதரர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாநகர அமைப்பாளர்களே, மாநகர துணை அமைப்பாளர்களே, கலை நிகழ்ச்சி நடத்திய அண்ணன் இறையன்மன் குத்தூஸ் உள்ளிட்ட புதுகை பூபாலம் உள்ளிட்ட அனைத்து கலைக்குழுவை சேர்ந்தவர்களே, அன்பகம் செந்தில் அவர்களே, அன்பகம் பணியாளர்களே, இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு பாக அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள இளைஞரணியினுடைய நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இளைஞரணியினுடைய தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகுந்த எழுச்சியோடு உற்சாகத்தோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினோம். ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியுமா அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்துச்சு அந்த திருவண்ணாமலை சந்திப்பை பார்த்து. இன்னைக்கு அந்த சந்திப்பையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி விருதுநகர்ல தெற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை நாம நடத்தி காட்டி இருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுடைய எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது இது வெறும் நிர்வாகிகள் சந்திப்பா அல்ல வர இருக்கக்கூடிய தேர்தலுடைய வெற்றி மாநாடுன்னு சொல்ற அளவுக்கு மிகுந்த எழுச்சியோடு நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. பாசத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போன தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களிலிருந்து 58 தொகுதியிலிருந்து 1,00,000 நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய அந்த 1,00,000 இளைஞர் படைய நிர்வாகிகளை உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய டீம்மேட்டாக வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படி தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த கழக தலைவர் அவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிர்வாகிகள் சந்திப்பு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு 2 பேர் மிக மிக முக்கிய காரணம். ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டா கொடுக்கிறவர், இன்னொருத்தர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியை கொடுக்கிறவர். அவங்க 2 பேருக்கும் நன்றி. இந்த சந்திப்புக்கான பணிகளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த விருதுநகர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராடின மருது சகோதரர்களை தந்த மண் இந்த விருதுநகர். எளிமையின் சிகரம் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டோன்னு போராடிய மொழிப்போர் தியாகி சங்கரலிங்கனார் திராவிட இயக்க கொள்கைகளை சமரசம் இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வாலிப பெரியார் திரு ஏவிபி ஆசை தம்பி, கலைஞருடைய தென்னக தளபதி ஐயா வே தங்கபாண்டியன், இப்படி கழகத்திற்காக உழைத்த ஏராளமான செயல் வீரர்களை கொடுத்த மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுக்கும் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, சம்பந்தம் உண்டு. நம்முடைய கழக தலைவர் இளைஞர் அணியுடைய செயலாளராக இருக்கும் பொழுது இளைஞர் அணியை உற்சாகப்படுத்தணும், அதிகமா வேலை வாங்கணும்னு இளைஞர் அணியை வளர்ப்பதற்கு துணை நிற்பதற்கு எப்பொழுதுமே இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் ஐயா தங்கபாண்டியன் அவர்கள். அதனால் கலைஞர் அவர்கள் ஐயா தங்கபாண்டியன் அவர்களை அடிக்கடி கேட்டிருக்கிறார், என்ன தங்கபாண்டிய நீ கலைஞர் அணியா இல்ல இளைஞர் அணியான்னு அடிக்கடி கேட்டது உண்டு. அப்படிப்பட்ட தங்கபாண்டியன் அவருடைய வழியில அவருடைய மகன், அவருடைய கொள்கை வாரிசு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் இன்னைக்கு எங்களுடைய இளைஞர் அணிக்கு பக்கபலமா இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார். ஆகவே அந்த பெருமையோடும் உணர்வோடும் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞர் அணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. இங்கே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது இளைஞர் அணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. கழகத்துறை இளைஞர் அணிக்கோ இது 2 தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் முதல் பூத் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞர் அணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்தில் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞர் அணிக்கு உண்டு. உதாரணத்துக்கு கடந்த 6 ஆண்டுகளை மட்டும் நீர்நிலைகளை தூர்வாடுறது, பொய்ப்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களுக்காக ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசறை பக்கம், கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா, இப்படி கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்களத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக துவங்கினார், 15 வயசுல துவங்கினார். அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார். அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக. கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞர் அணியோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்களை உட்கார வச்சிருக்கு. கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.